ட்ரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் இன்னைக்கு மேட்ச் இருக்கிறதுனால பெனிக்கே பிளேயர் அண்டு நயமி வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஆல்ஃபா அகாடமியை பார்த்து கந்தர் பார்த்துட்டு போவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லோகன் பால் தான் ராவை தொடங்கி வைப்பார். லோகன் பால் ராவை தொடங்கி பேச ஆரம்பிப்பார். சாரி அப்படின்ற மாதிரி ஆடியேட்டர் சொல்லி பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் சிஎம் பங்கு வர ஆரம்பிச்சிடும். சிஎம் பங்கு வந்தோடனே கடுப்பாயிடுவார் லோகன் பால் கடுப்பானே, ஏன்டா என் லைனில் குறுக்க வர, உனக்கு என்னடா இங்கே வேலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்பார் லோகன் பால். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, நான் உன் லைனில் குறுக்க வரேன், எனக்கு நீ உனக்கு சம்மந்தமே கிடையாது, ஏதோ சாட்டர்டே நைட்டில் நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பரில் நீ இருக்கிறன்றதுனால தான் நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்கு சொல்லுவார். நான் தான் இங்கே சாட்டர்டே நைட்டில் ஜெயிச்சு எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிச்சு ரெசில்மேனியாவில் கோடி ரோட்ஸ் கூட போகிறேன், கோடி ரோட்ஸும் வீழ்த்த போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் சிஎம் பங்கு. வீழ்த்தி நான் தான் சாம்பியனாக இந்த ரெசில்மேனியாவை விட்டு நான் வெளில போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் வந்து லோகன் பால் என்ன சொல்லுவாங்க, ஏய் என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, நான் இருக்கிறேன் இங்கே, அதையும் தெரிஞ்சுக்கோ, நான் இல்லைன்னா நீ ஈஸியாக ஜெயிச்சிருவேன், ஆனால் நான் இருக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. அப்போ சிஎம் பங்கு என்ன சொல்லுவார், எனக்கு யாரையும் பற்றி கவலை இல்லை, ஏன்னா இது ஏன் பிஸ்னஸ், ஏன்னா நான் என் வழியை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் தான் ரெசில்மேனியா போகிறேன், நான் தான் வீழ்த்துறேன் கோடிய, அதுதான் நடக்க போகுது, நீ பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோடி கிங் சார் வந்து பேசுவார். அந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். லோடி கிங் சார் பென்டா வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பெட்டருனே இவங்களுள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் மேட்ச். இந்த ட்ரிபிள் மேட்ச்சில் வந்து எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பென்டா வந்து பெட்டருடைய ஃபினிஷர் போட்டு முடிக்க போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல பென்டாவை தூக்கி வெளில தள்ளி விட்டு லோடி கிங் சார் தன்னோட ஃபினிஷரை போட்டு பெட்டருடைய முடிச்சு இந்த ட்ரிபிள் மேட்ச்சில் வின் பண்ணிடுவார். இது வந்து பென்டாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். பென்டா வந்து ட்ரிபிள் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு தோல்வியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ரீகா ரிப்ளே அடுத்த வாரம் நடக்க போகிற வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப், உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறதை பற்றி பேசுவாங்க. அவங்க வந்து பேசும்போது நான் வந்து ஏற்கனவே வந்து பிக்கி லிஞ்ச், சார்லட் ஃப்ளேர், லீவ் மோர்கன் இவங்களெலாம் முடிச்சிருக்கேன். அந்த வரிசையில் அடுத்த வாரம் நான் இஎஸ்கே முடிக்க போகிறேன், அதையும் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவார். சொல்லும்போது இஎஸ்கே வந்து நிற்பாங்க. இஎஸ்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் அடுத்த வாரம் ஒன்றை மீண்டும் வீழ்த்த போகிறேன், வீழ்த்தி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்போட நான் தான் ரெசில்மேனியா போக போகிறேன், எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிச்சு வரவங்களை நான் தான் சந்திக்க போகிறேன், நீ இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போவாங்க. அடுத்த என்னென்னு நியூ டே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நியூ டே வந்து பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் நியூ டே வர்சஸ் எல்டபிள்யூஓ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மேட்ச்சில் வந்து 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்டபிள்யூஓ வீழ்த்தி நியூ டே வின் பண்ணிட்டாங்க. நியூ டே வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு மீண்டும் எல்டபிள்யூஓ போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. எல்டபிள்யூஓ போட்டு அட்டாக் பண்ணோன்னே அந்த இடத்துல வந்து எல்டபிள்யூஓக்கு சப்போர்ட்டாக டிராகன் லீவ் வரும். டிராகன் லீவ் வந்தோடனே அவரையும் போட்டு கொஞ்சம் அவர் ஃபயரப் ஆன மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அவரையும் போட்டு அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ளே கான்ட்ரவர்சி உருவாகிட்டு இருக்கும். ஃபின்பாலருக்கும் டாமினிக் மிஸ்டேக்கும் கான்ட்ரவர்சி உருவாகிட்டு இருக்கும். அவங்கவுங்க மேட்ச் அவங்கவுங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஏஜே ஸ்டைல்ஸ் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பார். அந்த நேரத்தில் வந்து ஏஜே ஸ்டைல்ஸுக்கிட்ட வந்து பேசுவார் நம்ம லோகன் பால். ஆனால் ஏஜே ஸ்டைல்ஸுக்கும் லோகன் பாலுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி உருவாகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜ்லேருந்து கந்தர் வருவார். கந்தர் வந்துட்டு மேட்ச் விளையாடுறதுக்கு வருவார். மேட்ச் விளையாடுறதுக்கு வந்த கந்தர் உடனே பேசுவார், நான் வந்து இங்கே வந்து ஒரு ஆப்பனண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறேன், ஜெய் இஸ்ரோ கூட அவன் சிறந்தவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த ஆப்பனண்ட்டை தேர்ந்தெடுப்பான். அந்த ஆப்பனண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, அக்ரேட் தல்சா, இங்கே வா, நீ வா மேட்ச் விளையாடவான்ற மாதிரி சொல்லுவார். இந்த மேட்ச் விளையாட கூப்பிட்டோன்னே அவரும் வருவார். ரிங்குள்ளே ஆல்ஃபா அகாடமி ஒட்டுமொத்தமாக டீம் வந்தோடனே அக்ரி தௌசா மேட்ச் விளையாட ரிங்குள்ளே ஏறணுன்னே, நீ என்ன டிக்டாக் பண்ணிகிட்டு இருக்க, டிக்டாக் பண்ணுறத விட உனக்கு எனக்கு ஒரு ஒத்துமை இருக்குது, நீங்கள் வா நம்ம 2 பேரும் மேட்ச் விளையாடலாம், உனக்கான சாம்பியன்ஷிப் வாய்ப்பு இங்கே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் 2 பேருக்கும் பயங்கரமான கான்ட்ரவர்சி உருவாகி அதுக்கப்புறம் வந்து அக்கிட்டோஸுக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணு பெல் அடிச்சுன்னா அக்கிட்டோஸை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். கொஞ்சம் நல்லா அட்டாக் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. கடைசியில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து எப்போது போல் கந்தர் வின் பண்ணுவார். கந்தர் வின் பண்ணதுக்கப்புறமா சும்மா இல்லாமல் அக்கிட்டோஸை போட்டு அட்டாக் பண்ண சப்மிஷன் மூலம் போடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவரை காப்பாற்ற அந்த ஓட்டிஸ் உள்ள வந்தோடனே கந்தர் இறங்கி ஓடிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கந்தர் இறங்கி ஓடிட்டு பின்னாடி ஓட்டிஸ் வந்து அரிக்கா தோசோக்கு என்ன ஆச்சுன்ற பார்த்துட்டு அந்த நேரத்தில் பின்னாடியே வந்து கந்தர் வந்து ஓட்டிஸ்க்கும் ஸ்லிப்பர் ஹோல்டர் மூவ் போடுவார். அதுக்கப்புறம் வந்து ஜே ஈசோ வருவார். ஜே ஈசோ வந்து காப்பாற்றுவார். ஜே ஈசோ வந்த உடனே கந்தர் பெல்ட்டை வாங்கிட்டு இறங்கிட்டு ஓடி போயிடுவார். சிரிச்சுக்கிட்டே ஓடிடுவார். அடுத்த பேக் ஸ்டேஜில் யூஎஸ் கையும் டெக்கட்டோ கையும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. டெக்கட்டோ கை வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போவாங்க.
அடுத்த உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் யார் யாருன்னா லைரா வர்சஸ் அதுக்கப்புறம் டெக்கட்டோகா இவங்களுக்குள்ள நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து இவங்களுக்குள்ள ஃபைட் வந்து 3வது முறையாக நடக்குது. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா டெக்கட்டோகையை வீழ்த்தி லைரா வின் பண்ணி மீண்டும் வந்து சாம்பியனை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்க செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் லைரா செலிப்ரேஷன் பண்ணிக்கிற நேரத்தில் அமெரிக்கன் மேட் டீமை சேர்ந்த இவி வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டு இருந்த மேட்ச் தோற்று போயிட்டு இருந்த டெக்கடோவை அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து லைராவை போட்டு அடியடின்னு அடிச்சுட்டு சாம்பியனை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நாம் தான் அடுத்த சாம்பியன் அப்படின்ற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிட்டு போவாங்க. என்ன நடந்துச்சுன்னு பேக் ஸ்டேஜில் செமிசைன் இன்டர்வியூ கொடுக்குறத காமிச்சாங்க. செமிசைன் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண இன்டர்வியூ தான் அது. அந்த செமிசைன் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நான் எதுக்கு கெவின் ஓன்ஸ் வீட்டுக்கு போனேன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அவங்க அம்மாவை பார்த்தா அவங்க அம்மா நல்லா இருக்கிறாங்க. அவங்க அம்மாட்ட நிலைமை விசாரித்தேன். ஆனால் கெவின் ஓன்ஸ் அந்த இடத்துல இல்லை. அதை தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் கெவின் ஓன்ஸ்க்கு எனக்கு என்ன செய்கிறதுன்றதே தெரியல. WWE எங்கள் மேட்ச்சை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் வந்து எங்கள் 2 பேருக்கும் நடந்திருக்கு பல மேட்ச். அந்த மேட்ச் போல் இருக்காது. அதை விட பயங்கரமான சண்டையாக இருக்க போது அதை நான் என்ன செய்ய போகிறேன் எலிமினேஷன் சேம்பர்லன்றதை பார்க்க நிறைய பேர் இங்கே ஆர்வமாக இருக்கிறீங்கன்றது எனக்கு புரியுது. அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் செமிசைனோட கதையை முடிப்பேன். என் கதையை முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஆனால் அது நடக்காது. செமிசைன் பேசினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மேட்ச் நடந்துச்சு. அது யாருங்கன்னா பேரன் பெக்கர் வர்சஸ் டாமினிக் மிஸ்டரி இவங்களுக்குள்ள மேட்ச் நடந்துச்சு. இந்த டாமினிக் மிஸ்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்காக யார் இருந்தான்னு கேட்டிங்கன்னா கார்லிட்டோ அண்ட் ஃபின் பாலர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் டாமினிக் மிஸ்டரி தோக்க போகிற நேரத்தில் கார்லிட்டோ அண்ட் ஃபின் பாலர் வந்து பேரன் பெக்கரை போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீல் சேரை எடுத்து அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி மேலே 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அடிச்சு போட்டு ஸ்டீல் சேரை எடுத்துகிட்டு வந்த ஃபின் பாலர் அப்படியே ஒரு முறைப்பார் பேரன் பெக்கர். அந்த மூமெண்ட்டை ஒரு பயங்கரமான மூமெண்ட்டு அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து இது ஏற்கனவே வந்து WWE கிரியேட் பண்ண மூமெண்ட்டை அது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ட்விட்டரில் போட்டிருக்கோம், போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்னன்றதை பாருங்கள். ஓல்டு ஸ்டோரியில் என்ன உருட்டி விட்ருக்குறாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட ஃபியூடெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களாம் போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து கோடி ரோட்ஸ் வரதை காமிப்பாங்க. கோடி ரோட்ஸ் வரதை காமிச்சோடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நியூ டே வந்து பேக் ஸ்டேஜில் டாப் ஆஃப் த கேரல்ன்ட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து இன்றைக்கி நடந்ததை பற்றி தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் நடக்கும். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மேட் டீம் மொத்தமாக நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஐவி வந்து பேசுவாங்க நான் தான் அடுத்த சாம்பியன் ஆக போகிறன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அமெரிக்கன் மேட் டீமை வந்து வைக்கிங் ரைடர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் வந்து வைக்கிங் ரைடர்ஸ்க்கும் அமெரிக்கன் மேட் டீமுக்கும் வந்து பயங்கரமான சண்டை வரும். அந்த இடத்துல வந்து பேக் ஸ்டேஜில் உள்ளவங்களாம் வந்து தடுப்பாங்க அந்த மேட்சஸை. ஏன்னா இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி பயங்கரமாக போயிடக்கூடாதுன்றதுக்காக வந்து தடுப்பாங்க. அடுத்த என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் ஒருவர் கோடி ரோட்ஸ் வந்து ராக்கோட கேள்விக்கு எனக்கு நீ அடிமையாயிருன்ற சொன்ன கேள்விக்கு பதில் கொடுப்பாருன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக இங்கே சொல்ல போகிறதில்ல, ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக என்ன தமிழில் பேசியிருக்காங்கன்றதை நம்ம வந்து ஏகே ரெஸ்லிங் தமிழ் சேனலில் போட்டிருக்கோம். அங்கே பாருங்கள். இங்கே ஷார்ட்டாக சொல்லணும்னா ராக்கோட கேள்விக்கு பதில் சொல்ல கோடி ரோட்ஸ் கடமைப்பட்டிருப்பாரு. அந்த இடத்துல பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ராக் எனக்கு உதவுறான், என் ஃபேமிலிக்கு உதவுறான் அப்படின்ற பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக செத்ருலின்ஸ் ஒருவர் செத்ருலின்ஸ் வந்தோடனே ராக்கை பற்றி பேசுகிறத விட்டுட்டு செத்துலிஸ் நான் உன்னை எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிச்சு நான் வந்து உன்னை ரெசல்மேனியாவில் சந்திக்க போகிறேன். ஆனால் வந்து நீ வந்து தவறான முடிவை தவறான முடிவை எடுத்தால் பின்விளைவுகள் சந்திக்க நேரிடும் அப்படின்பாரு. உடனே நீ மட்டும் இப்படி சீல்டை பிரித்து அத்தாரிட்டிக்குள்ளே போகணுன்ற மாதிரிலாம் சொல்லுவார். அது தவறான முடிவு. அதுக்காக நான் பல நாள் வருத்தப்பட்டேன். நீ தவறான முடிவு எடுக்காத. எனக்கு வந்து ரெசல்மேனியா 38 இருந்த கோடி ரோட்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து என்னை ஒத்த கையில் தோக்கடித்த கோடி ரோட்ஸ் வேணும். அந்த கோடி ரோட்ஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ரெசல்மேனியாவில் 40 ஜெயிச்ச கோடி ரோட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கோடி ரோட்ஸ் தான் வேணும். நான் எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிச்சு உங்க கூட மோதுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் செத்ருலின்ஸு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜே யூசோ வந்து ஆல்ஃபா அகாடமியை பார்த்துட்டு ஒரு அடிபட்டு கிடந்த ஆல்ஃபா அகாடமி அவங்க பார்த்துட்டு வந்தோடனே அங்கே வந்து ஏ டவுன் அண்டர் அதாவது அஸ்டின் தெரியும் கிரேஷன் வளர்க்கும் பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவர் பேசிட்டு ஈட்டுன்னு செய்கிறப்ப வந்து அஸ்டின் தெரியும் செய்வார். இதை பார்த்து கடுப்பான கிரேஷன் வளர்க்குறார். அதுக்கப்புறம் வந்து கிரேஷன் வளருக்கு ஒரு சூப்பர் கிக்கை வச்சுட்டு ஜே யூசோ கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மெயின் ஈவெண்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் உமன்ஸுக்கானது. அந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா பெனிகா பிளேயர் அண்ட் நயமி வர்சஸ் அதுக்கப்புறம் லிவ் மோர்கன் அண்ட் ரெக்கி ரொண்ட்ரிகல். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல மேட்சாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கேவலமான மெயின் ஈவெண்ட் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து டாமினிக் பலமுறை இன்டர்ஃபியர் ஆனார். ரெஃப்ரி வந்து டாமினிக் வந்து வெளில போசவே இல்லை. ரூல்ஸ் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு ரூல்ஸை மதித்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டு நியூ டேக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ரிக்கி ரொண்ட்ரிகல் அண்ட் லிவ் மோர்கன். ஜட்ஜ்மெண்ட் டேவில் போக நியூ டேக் டீம் சாம்பியன்ஷிப் போயிடுச்சு. இதுதான் இந்த ராவில் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.